வெறும் 2 முட்டையில் 3/4 கிலோ தம்ரூட் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக ரொம்ப சுவையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை அடித்து ஊற்றிட்டு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. முட்டை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு சீனி சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு முட்டை கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 கப்பு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் பால் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் கொதிச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ லிங்க் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு நெய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே பிஞ்சளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ மீதி வச்சுருந்த நெய்யில் கொஞ்சமாக நெய் எடுத்துட்டு அதோட 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக மீதி இருக்கிற நெய்யை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நட்ஸை இந்த மாதிரி துருவி சேர்த்துருங்க. இப்போ 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளே இந்த ட்ரேயை வச்சுட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கத்தி வச்சு குத்தி பாருங்க. ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெளியில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு தோசை கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி இலக்கி எடுங்க. ஈஸியாக வந்துடும். நல்லா ஜூஸியாக ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.